இந்திய குடியரசுத் தலைவரின் முதன்மை இல்லத்தின் பெயர் என்ன? புதுதில்லியில் அமைந்துள்ள ராஷ்டிரபதி பவன் இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகும். இது எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய குடியிருப்பு வளாகங்களில் ஒன்றாகும். பி. செங்கோட்டை ஒரு வரலாற்றுச் சின்னம். அங்கு சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடியேற்றுவார். வெளியுறவுக் கொள்கையில் அணிசேராமையின் முதன்மை இலக்கு என்னவாக இருந்தது? அணிசேராமை என்பது பனிப்போர் காலத்தில் எந்தவொரு இராணுவ கூட்டமைப்பிலும் சேராமல் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதை நோக்கமாகக் கொண்டது. இது இந்தியா போன்ற நாடுகள் தேசிய நலன்களின் அடிப்படையில் சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கையை எடுக்க உதவியது. குறிப்பு புத்தகமாக பட்டியலிடப்பட்டுள்ள தமிழ் கையேட்டின் பொருள் என்ன? சாலை விபத்துகளை குறைக்கவும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் இந்த கையேடு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு வழிகாட்டுகிறது. இது போக்குவரத்து விதிகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. ஒரு இருவழி பாதையில் ஓட்டுநர் சாலையின் எந்த பக்கத்தில் ஓட்ட வேண்டும்? இந்தியாவில் இடதுபுறம் செல் என்ற விதி பின்பற்றப்படுவதால் ஓட்டுநர்கள் எப்போதும் சாலையின் இடது பக்கத்திலேயே வாகனத்தை ஓட்ட வேண்டும். இது எதிரே வரும் வாகனங்களுடன் மோதாமல் இருக்கவும் போக்குவரத்து சீராக நடைபெறவும் உதவுகிறது. பி. வசதிக்கேற்ப எந்த பக்கத்திலும் ஓட்டுவது சட்டவிரோதமானது மற்றும் விபத்துகளுக்கு வழிவகுக்கும். மக்களவையின் மாற்றுப் பெயர் என்ன? இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் கொண்டிருப்பதால் மக்கள் அவை என்று அழைக்கப்படுகிறது. இது இந்திய அரசியலமைப்பின்படி அதிக அதிகாரங்களைக் கொண்ட அவையாகும். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை வழிநடத்தும் முதன்மைக் கொள்கை என்ன? இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை பஞ்சசீல கொள்கை மற்றும் அணிசேரா கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அண்டை நாடுகளுடன் அமைதி மற்றும் ஒத்துழைப்பை வலியுறுத்துகிறது. இது முதலில் அண்டை நாடுகள் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை முதன்மையாக கொண்டுள்ளது. சமூகத்தில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சமமான அந்தஸ்தை உறுதி செய்வதாக விவரிக்கப்படும் சமத்துவம் எது? சமூக சமத்துவம் என்பது சாதி, மதம், இனம் மற்றும் பாலின பாகுபாடின்றி அனைத்து குடிமக்களும் சமூகத்தில் சமமான அந்தஸ்தை பெறுவதை உறுதி செய்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவின் மூலம் அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டுள்ளது. ஒரே மத சமூகத்திற்குள் உள்ள உறுப்பினர்களைப் பொறுத்து மதச்சார்பின்மையின் நோக்கம் என்ன? மதச்சார்பின்மை என்பது ஒரு மதத்திற்குள் இருக்கும் சக்தி வாய்ந்த பிரிவினர் அதே மதத்தைச் சேர்ந்த மற்றவர்களை ஒடுக்குவதை தடுக்கிறது. இது மதத்திற்குள் தனிமனித சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உறுதி செய்கிறது. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை பிற மொழிகள் கண்டறியப்பட்டன? 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் கண்டறியப்பட்டன. இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை பறைசாற்றுகிறது. இந்தியாவில் கடற்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது ஆபரேஷன் ட்ரைடென்ட் வெற்றியை நினைவுகூரும் வகையில் டிசம்பர் 4 அன்று கடற்படை தினம் கொண்டாடப்படுகிறது. இது இந்திய கடற்படையின் வீரத்தையும் தியாகத்தையும் கௌரவிக்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.